சேலம் மற்றும் ஈரோட்டில் அரசின் ஸ்காலர்ஷிப் பணம் வந்துள்ளதாக கூறி பள்ளி மாணவிகளின் பெற்றோர் வங்கிக் கணக்கில் இருந்து நூதன முறையில் பணத்தை திருடிய கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 12ஆம் வகுப்பு செல்லும் மாணவிக்கு அரசின் ஸ்காலர்ஷிப் பணம் 24,000 ரூபாய் வந்துள்ளதாகவும் அதனை பெற்றுக்கொள்ள ஜிபே QR கோடை காண்பிக்க வேண்டும் என்றும் மர்ம நபர் மாணவியின் பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதனை நம்பி QR கோடை காண்பித்ததும் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 1 லட்சம் ரூபாய் 3 தவணைகளாக எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. போன்ல ஜிபேல போட சொல்லியிருக்காங்க. 2000 பேருக்கு போட சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு ஸ்கேன் இது போடுறேன், அதை எனக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி எங்க பாப்பா அதை ஸ்கேன் பண்ணி காட்டுனுச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஸ்கேன் பண்ணி கேட்டப்பே நான் சொல்றேன், பாப்பா ஸ்கேன் பண்ணி எதுக்கு காட்டுற, நீ ஸ்கேன் பண்ணாத அப்படின்னு சொல்றேன். இல்லம்மா அவங்க தான் நம்பி நான் சென்னையில இருந்து பேசுறேன்னு சொல்றாங்களா, ஸ்காலர்ஷிப்னு சொல்றாங்களா, அதனால போட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா தான் 1.5 மணி நேரமா அந்த போனை வச்சுக்கிட்டு அவங்க நவுத்தாதீங்க, அப்படியே வச்சிருக்காங்க. அவ தான் வச்சுக்கிட்டு இருந்தா. ஒரே தொகையை எடுத்துட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தாங்க. அவங்க 4-5 வாட்டி ஸ்கேன் பண்ணுறோம். இந்த பிள்ளைங்க அப்பயே நான் அங்கிருந்து கத்துனேன், பண்ணாத பாப்பா என்னன்னு கேட்காம அப்பயே எங்க ஓனர் கொண்டாட்டின்னு சொன்னிச்சு, நீ பண்ணிக்கா என்னன்னு போய் பாருன்னுச்சு. நான் அதான் சரி இவங்க நம்பிக்கையா சொல்றப்ப நம்ம ஏன் கோயில ஏமாந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாப்போம் எனக்கு 5வது வாட்டி பண்றப்பதான் எனக்கு ஒரு மாதிரி படப்படம் ஆயிருச்சு. அதனாலதான் டவுட்டுக்கு போனை வாங்கி நான் செக் பண்ணா உள்ள போய் பண்ணா 4000 சில்லறதா இருக்குது. அவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கத்திக்கிட்டே ஓடியாந்து சூரமட்டி ஸ்டேஷனுக்கு வந்தேன். அவங்க வாங்கி எல்லா ஒத்துக்கும் ஒவ்வொன்றுக்கா போட்டு பார்த்துட்டு இங்க போக சொன்னாங்க. இப்ப அவங்க என்னன்னு சொன்னாங்க, எதுல இருந்து பேசுறேன் சொன்னாங்களா? அதான் சென்னையில இருந்து நாங்க பேசுறோங்க, ஸ்காலர்ஷிப் பிராஞ்சில இருந்து பேசுறோம். உங்க பொண்ணுக்கு 24 சில்லற போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன எவ்வளவு பணம் போயிருக்குமா? இந்த பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தப்பட்டது? இது கஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்காரு நைட்டு பகல வேலை செஞ்சு 1 ரூபா 2 ரூபாயா சேர்த்தாருங்க. பிள்ளைங்களுக்கு வேணுங்க அப்படின்னு. அவரு உடம்பு சரியில்லாதவருங்க. எவ்வளவு எடுத்திருக்காங்க பணம்? 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க. அதுல இருந்தது 1,04,000. அந்த 4,000 இருக்குது சொல்லித்தாங்க. நாங்க ஏமாந்துட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தா உங்க வீட்டுக்கு என்ன ஒர்க் பண்றாரு? மிரிடன் ஹோட்டல்ல வேலை செஞ்சாருங்க. இப்ப உடம்பு முடியலன்னு 3 மாசமா வீட்டுல தான் இருக்கிறாருங்க. உங்க பேருங்க? என் பேரு ஜெயலட்சுமி. இப்ப கவர்மெண்ட்னு சொன்னதுதான் நீங்க நம்பிட்டீங்க? கவர்மெண்ட்னு சொன்னதுனால தாங்க ஏமாந்து. அவங்க ரிட்டர்ன் போன் பண்ணீங்களா அந்த நம்பருக்கு? ரிட்டர்ன் போன் பண்ண என்ன சொன்னாங்கம்மா? வாட்ஸ்அப் கால் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணாங்களா? வீடியோ கால் பண்ணா அவங்க மூஞ்சி பேஸ் காட்டவே இல்ல. எங்க பேஸ் மட்டும் தான் அதுல காட்டுச்சு. நீங்க பின்னாடி இது பின் கேமரா போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.